Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம RRB clerk and PO prelims level டமால் செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜாக்சன் சாருக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்க அவைலபிளா இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு செஷன் கொண்டு போக போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு கிராக்ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. ஸோ கம்மியான பிரைஸ் மாத்திருக்காங்க, வேணுங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுலயும் உங்களுக்கு இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா CWJ20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, உங்களுக்கு இந்த கோட் வந்துட்டு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த பேக்கேஜ்க்குனாலும் நீங்க இந்த கோட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா ஜாக்சன் சாருக்கு DM பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுக்கும். நான் எப்போ போல டைமர் கொடுத்துறேன். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். இங்க அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணதும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் பி 2 ஃபாலோஸ். அடுத்து பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? இங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்து பார்க்கலாம். சொல்யூஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, அப்படி கையோட கொஸ்டின்ஸும் காமிக்கிறேன், சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒரு 10 செகண்ட் சேர்த்தே கொடுக்குறேன், டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதோட ஆன்சர் நெப்யூ. அடுத்த கொஸ்டின் சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் மதர். ஓகேவா? ஆப்ஷன் டி, மதர். ஆருக்கு ஹச் என்ன வேணும்? மதர். அடுத்த கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணிருங்க. டபிள்யூக்கு பி என்ன வேணும்? டபிள்யூக்கு பி கிராண்ட் ஃபாதரா? கிராண்ட் ஃபாதர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க. அப்படியே கண்டினியூஸா நம்ம கொஸ்டினை பார்த்தலாம். ஓகேவா? டைமரோட சேர்த்து பார்த்தலாம், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஓகே, அப்படியே டயக்ராம் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? எம்முக்கு என் என்ன வேணும், எம்முக்கு என் என்ன வேணும், நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டான்னு சொல்லிட்டு டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஆன்சரும் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஆன்சர் எம்முக்கு என் என்ன வேணும், எம்முக்கு கிராண்ட் டாட்டர் வேணுமா, கிராண்ட் டாட்டர். அடுத்த கொஸ்டின், கியூக்கு ஐ என்ன வேணும், கியூக்கு ஐ என்ன வேணும். ஸோ கியூக்கு ஐ அம்மா. ஓகேவா? மதர். அடுத்து அடுத்த கொஸ்டின். ஸோ கோடு சால்வ் பண்ணுங்க, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 10 செகண்ட் தான். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸலண்டோட கோட் 13. ஓகேவா? எக்ஸலண்ட் 13 இங்கேயும் மட்டும் இருக்கும். ஸோ அது ரெண்டுல காமனா இருக்கிறது 13 தான். அடுத்த கொஸ்டின், யூனிக் டார்கெட். இதோட சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா 1916. ஓகேவா? 1916 யூனிக்னு 3 பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ காமனா இருக்கக்கூடியது வந்துட்டு 19 தான் வரும். அதுக்கப்புறம் 16 இங்க ரெண்டுலேயும் இருக்கா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 10 செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 10 செகண்ட் தான். லெவனோட என்ன வேர்டு வரும்? 11க்கு பிரேவ் வரும். சரியா? பிரேவ். இங்க ஒரே ஒரு பிளேஸ்ல தான் 11 இருக்கும். ஸோ பிரேவ். ஓகே, கேபபிள் இருக்கு, யூனிக் இருக்கு, டார்கெட் இருக்கு. ஸோ ஈஸி, பார்த்தோன்னே இதெல்லாம் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஒரு 20 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ டக்குன்னு போடுங்க. அவ்வளவுதான், இதோட டைம் முடிஞ்சு. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, குட் கேபபிள். ஓகேவா? குட் அண்ட் கேபபிள். 20 to 25 வந்துட்டு குட் கேபபிள் வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஓவராலா கோட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 20 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துட்டேன். இதோட ஆன்சர் பாருங்க. ஓகேவா? நீங்க என்ன அது எல்லாத்தையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் இந்த மேல வந்தது அதே தான். ஏன்னா 2 தடவை உங்களை வந்து கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ கன்ஃபியூஷனுக்காக இதை கொடுத்துருக்காங்க. பட் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா இது ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைனலா அவங்க தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஇஎஸ்எஃப் தான் வரும். ஓகேவா? ஏஇஎஸ்எஃப். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ரிப்பீட்டா இருக்கு கொஸ்டின். இங்க இருக்கு அதோட ஆன்சர். ஓகேவா? 1 தான் ஆன்சர். ஓகே, 16வது கொஸ்டினுக்கு வந்துட்டு 1 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க சொல்யூஷன் இருக்குது பாருங்க, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியா ஈட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 20 செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதோட ஆன்சர் ஆப்ஷன் D1. ஓகேவா? ஆப்ஷன் D1 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வவல்ஸ் வச்சு நம்ம இங்க பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ கரெக்டா பாருங்க, URFB தான் வரும். ஓகேவா? நியூலி
formed words that have vowels in it. U or FP. ஓகே, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குதுல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா, ஆப்ஷன் ஏ ஆன்சர். நீங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எல்ஒய் ஆட் பண்ணி அதோட மீனிங்கை நம்ம இங்க செக் பண்ற மாதிரி வரும். ஓகே, ஒரே ஒரு இதுக்கு தான் வந்துட்டு அர்த்தமுள்ள வேர்டு வரும். சரியா, மீனிங்ஃபுல் வார்த்தை வரும். ஸோ லாஸ்ட்லி அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 2. ஓகேவா, ஆப்ஷன் டி 2 ஃபைனல்ல பாத்துக்கோங்க. ஆப்ஷன் டி 2. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ டக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் பேர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆரஞ்சோட பேர் ஆஃப் லெட்டர்ஸ். டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி நன். ஓகேவா, நன் தான் வரும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு பேரும் ஃபார்ம் ஆகாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, டைமர் மனசுல இருக்கட்டும். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நம்ம 4 பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, உடனே நம்ம சேர்த்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 6% இருக்காங்க. 3 பேர் உள்ள பார்த்து 3 பேர் வெளியே பார்த்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ரொம்ப சிம்பிள் தான். 2% வந்துட்டு எம்முக்கும் ஓக்கும் நடுவில் இருக்காங்க. சரி, அப்பனா வந்து நமக்கு எம் எங்க சென்டர் பார்த்துருக்காங்களா அவுட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா தெரியாது. ஸோ அதனால நான் 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். எம் இங்க
2 பிளேஸ் தள்ளி ஓ, அடுத்து எம் இங்க 2 பிளேஸ் தள்ளி ஓ. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எம்மும் எல்லும் வந்து இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் அதை நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா Q sits second to the right of P. ஓகே, Q வந்து P யோட செகண்ட் ரைட். Q வந்து டஸ் நாட் ஃபேஸ் சென்டரா. ஓகேவா, Q வந்து சென்டர் பார்த்து இல்ல. ஓகே, அப்புறம் எங்க ஒருத்தர் சென்டர் பார்த்து இருக்காங்க. அண்ட் இப்போ சப்போஸ் நான் இங்க Q போட்டேன் அப்படின்னா Qவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எனக்கு P போட முடியுமா? முடியாது. இல்ல, Pயோட செகண்ட் லெஃப்ட். ஓகேவா, Pயோட செகண்ட் லெஃப்ட் தான் என்னது Q. அண்ட் இந்த Q வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல P போட்டேன் அப்படின்னா என்னால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் Q போட முடியாது. ஓகே, அதே இது இங்க P போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எனக்கு Q போட முடியுமா? முடியாது. ஓகே, நான் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுக்கிறேன். ஓகே, இங்க எல் வராது அப்படின்னா நான் இங்க Q வரலாம், இல்லாட்டி இங்க Q வரலாம். இங்க இந்த 2 பிளேஸ்ல Q போடுறேன்னா அப்ப நான் P எங்க ஃபில் பண்ணுவேன்? P எங்க ஃபில் பண்ணாலும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்க P போட்டு ஃபர்ஸ்ட் இங்க P போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல P போட்டேன்னு வைங்களேன், Pயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் Q. அண்ட் இந்த Q வந்து டஸ் நாட் ஃபேஸ் சென்டர். பாத்தீங்களா, டஸ் நாட் ஃபேஸ் சென்டர் அப்படின்னா இங்க வரலாம். Pயோட செகண்ட் லெஃப்ட் போட முடியாது. இங்க போட்டுட்டு இங்க போட்டோமா, Pயோட லெஃப்ட் வராது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அடுத்து இது பண்ணிட்டு வரேன். ஓகே, Q வந்து ஃபேஸ் சென்டர் ஃபேஸ் பண்ணீங்கன்னா Q ஒன்னு இங்க வரணும், இல்லைன்னா இங்க வரணும். Pயோட செகண்ட் லெஃப்ட், Pயோட செகண்ட் லெஃப்ட் வர மாட்டேங்குதுல. ஓகே, இது இருக்கட்டும். இந்த ஸ்டேட் இதுல போட்டு பார்க்கலாம். Q வந்து சப்போஸ் இங்கன்னா Pயோட செகண்ட் லெஃப்ட் போட முடியாது. இப்ப நான் இங்க Q போட்டேன்னு வைங்களேன், P எங்க போட்டுக்கலாமா? Pயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் Q வருதா? ஓகே, அடுத்து N வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல்லாம். எல்லோட செகண்ட் ரைட் எல் இருக்கணும். எல்லோட செகண்ட் ரைட் வந்து என்ன? அப்போ எல் எங்க போட்டோம்னா எல் தான் அங்கதான் வரக்கூடாதுன்னு போட்டோமே, வராது. ஓகே, எல்லோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் என் இங்க போட்டுக்கலாம். அப்புறம் Pயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்டா இங்க போடணும் Q. Pயோட செகண்ட் லெஃப்ட் எல், எல்லோட செகண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் இங்க போட்டோம்னா எல்ல. இப்போ வந்து பாருங்க எல் என். ஓகே, சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ONL PMQ. இங்கதான் ஓ என்ன சிம்பிள் கொஸ்டின் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கேன். ஓகேவா, Pயோட செகண்ட் லெஃப்ட். சோ செகண்ட் லெஃப்ட் இங்க Q வருவாங்க. இங்க நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். பட் இங்க பாருங்க, Pயோட செகண்ட் லெஃப்ட் Q போட்டிருக்கோம். ஆனா Q சென்டர்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்க போட முடியுது. சரி, அதனால ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வராது. ஏன்னா Q வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி போடுற மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேவா, இதை வந்து அதனாலதான் நான் முன்னாடி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தேன். ஏன் இதுல வந்து வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா இங்க வராது. ஓகேவா, Pக்கு செகண்ட் லெஃப்ட்ல Q போடுறோம்னா சென்டர்ல போடுற மாதிரி தான் வரும். அதே மாதிரி எல் எண்ணையும் நம்ம இங்கதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல் இங்க போட்டுட்டு எல்லோட செகண்ட் ரைட் என்னன்னா நம்ம இங்க தான் போட முடியும். ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். அண்ட் இதுல நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நான் கண்டுபிடிச்சது செக் பண்ணிக்கிறேன். இப்போ எம்முக்கும் ஓக்கும் நடுவுல. சரி, ஓகே, அது ஃபர்ஸ்ட் போட்டோம். எம்முக்கு பக்கத்துல எல் கிடையாது. அண்ட் Q வந்து Pயோட செகண்ட் லெஃப்ட். சரியா, இது வெளியே பார்த்துருக்கனால Pயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இருக்காங்க. அப்புறம் Q வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணிடல. அப்புறமா எல்லோட செகண்ட் ரைட். சரியா, எல்லோட செகண்ட் ரைட் என். இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஈஸி தான். செக் பண்ணிக்கலாமா? கரெக்ட் தான். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் 3 floor 3 flat கொடுத்துருக்காங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. 2 மினிட் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 9 பர்சன்ஸ் இருக்காங்க. வெவ்வேறு பிளேட்ல வெவ்வேறு ஃப்ளோர்ல விளையாடுறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஃப் வந்துட்டு ஆட் நம்பர் ஃப்ளோர். ஓகேவா? எஃப் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர். அடுத்து த ஃப்ளோர் நம்பர் அண்ட் பிளாட் நம்பர் ஆஃப் இ ஆர் சேமா. அதாவது ஃப்ளோர் நம்பரும் பிளாட் நம்பரும் சேம் அப்படின்னா ஒன்னு இந்த பிளேஸ்ல வரலாம், அல்லது இந்த பிளேஸ்ல இ வரலாம், அல்லது இந்த பிளேஸ்ல இ வரலாம். இந்த 3ல ஏதோ ஒரு இடத்துலதான் இ வரணும். ஓகேவா? சரி, ஏன்னா அங்கதான் ஃப்ளோர் நம்பரும் பிளாட் நம்பரும் ஈக்குவலா வரும். சப்போஸ் நான் இங்க போட்டேன்னு வைங்களேன். சரி, போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், டி லிவ்ஸ் ஆன் த பிளாட் விச் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் இ. ஈக்கு இமீடியட் ரைட்ல டி வரணுமா? அப்ப இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி வரும். இந்த மாதிரி ஈக்கு இமீடியட் ரைட் டின்னு வரும். அல்லது நான் இ இன்னொரு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன்ல, இ இங்கேயும் வரும்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா ஒன்னு இங்க இல்ல இங்க இல்ல இங்க, அங்கதான் வந்து ஃப்ளோர் நம்பரும் ஒன்னு, பிளாட் நம்பரும் அதே சேம் வரும். அப்போ இந்த 3ல நம்ம ஒவ்வொரு இடத்துல இ போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் இ போட்டிருக்கேன், ஈக்கு இமீடியட் ரைட்ல டி. அடுத்து இ இங்க போட்டிருக்கேன், ஈக்கு இமீடியட் ரைட்ல டி. அதே இ வந்து இந்த இடத்துல போட முடியுமா? 3வது போட்டோம்னா ஈக்கு இமீடியட் ரைட் நம்மளால டி போட முடியுமா? முடியாது. சோ அது பாசிபிள் கிடையாது. அப்போ இது 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் எஃப் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்னு கொடுத்துருக்கான். சோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் தேர் பிட்வீன் டி அண்ட் பி. ஓகேவா? டிக்கும் பிக்கும் நடுவுல ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்குதான். இப்போ டிக்கும் பிக்கும் நடுவுலன்னா சப்போஸ் பி இங்க போடலாமா? பிய நம்ம இங்க போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, டிக்கும் பிக்கும் நடுவுல நமக்கு ஒரு ஃப்ளோர் வச்சு போட முடியுமா? முடியாது. ஓகே, மேபி அப்போ இது இங்கே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே நமக்கு இந்த பாசிபிலிட்டி வரல. ஓகே, ஏன்னா டிக்கும் பிக்கும் நடுவுல நம்மளால ஒரு ஃப்ளோர் வச்சு போட முடியாது. ஓகேவா? அதனாலதான் இப்போ இங்க நம்ம கரெக்டா போட்டோம், ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து எஃப் லிவ்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. ஓகே, எஃப் வந்து பிக்கு இமீடியட் லெஃப்ட் தான். ஓகே, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். அண்ட் இங்க ஒரு ஃப்ளோர் இது கொடுத்துருந்தாங்கல்ல, எஃப் வந்துட்டு ஆட் நம்பர் ஃப்ளோர்னு. ஸோ அப்போ எஃப் ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே, இது வரைக்கும் கரெக்ட். அடுத்து த பிளாட் நம்பர் ஆஃப் பி அண்ட் டி ஆர் சேம். ஓகே, இது நம்ம அது கரெக்டா தான் போட்டிருந்தோம். டிக்கு மேல டிக்கும் பிக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்குது. அண்ட் டியும் பியும் சேம் பிளாட்ல இருக்காங்க, செகண்ட் நம்பர் பிளாட்ல தானே இருக்காங்க 2 பேரும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் தேர் பிட்வீன் ஐ அண்ட் ஹச். ஓகேவா? ஐயுக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போ இதுல பாருங்க, நம்மளால இப்படி போட முடியாது. இங்க எஃப் இங்க இ இருக்கு, இங்க பி டி இருக்கு. அப்போ இங்க நம்ம என்ன போடலாம், ஒண்ணு ஹச் இங்க போடலாம், இல்ல ஐ இங்க போடலாம், அல்லது ஐ இங்க போட்டுட்டு ஹச் இங்க போடலாம். சோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வருதா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு பாசிபிலிட்டி, இதுல இருந்தே இன்னொரு பாசிபிலிட்டி இங்க எடுத்துக்கிறேன். எஃப் பி இ டின்னு ஃபில் பண்ணிருந்தோம், மேல ஹச் ஐன் போட்டிருந்தோம், இங்க ஐ ஹச் போட்டுக்கலாம். ஐக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஐ ஹச்ஆர் அதான் சேம் பிளாட் நம்பர்ல தான் இருக்காங்க. சேம் பிளாட் நம்பர்ல நான் போட்டேன். ஓகே, ஒரே ஃப்ளோர்ல, சரி ஒரே பிளாட்ல. ஓகேவா? பிளாட் நம்பர் ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஹச். ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஹச்சுக்கும் ஐக்கும் நடுவுல 1, பிளாட்ல பாத்தீங்கன்னா 2 சேம் பிளாட் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிளாட் நம்பர் 2 3ல தான் வாழுது. அண்ட் ஹச்சும் ஐக்கும் நடுவுல ஒரே ஒரு பிளாட் நம்பர் ஃப்ளோர் இருக்கு, 2வது ஃப்ளோர் இருக்கு. ஓகே, கரெக்டா தான் இருக்கு. அடுத்து சி lives in flat which is to the immediate right of G's flat. ஜியோட இமீடியட் ரைட்ல வந்துட்டு சி இருக்காங்க. அடுத்து ஃப்ளோர் ஐ இஸ் மோர் தென் ஃப்ளோர் நம்பர் சி. அதாவது ஐயோட ஃப்ளோர் வந்து சியை விட அதிகமா இருக்கணுமா? ஐயோட ஃப்ளோர் சியை விட அதிகமா இருக்கணுமா? சப்போஸ் இங்க நான் சியை நமக்கு இங்க எங்க ஃபில் பண்ற மாதிரி வரும்? இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில பாருங்க, எங்க ஃபில் பண்ற மாதிரி வரும்? ஒண்ணு இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். ஓகேவா? ஏன்னா ஜிக்கு இமிடியேட் ரைட்டா சி வரணும். சோ இப்படி போட்டோன்னு வைங்களேன், ஐயை விட பெரிய ஃப்ளோரா இருக்கு சி. ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சி செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அப்படி வரக்கூடாது. ஏன்னா ஐக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல தான் நமக்கு சி வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இந்த பாசிபிலிட்டி கட் பண்ணிக்கலாம். இங்கதான் வரும். ஏன்னா ஐக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் சி வரும். சோ என்ன கொடுத்துருக்கான், ஜிக்கு இமிடியேட் ரைட்ல. ஓகேவா? ஜியோட பிளாட்டுக்கு இமிடியேட் ரைட். சோ இப்படி கூட ஜிசி போடலாம், அல்லது இந்த இடத்துல போட்டு இப்படி கூட ஜிசி போடலாமா? ஓகே, நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுட்டு அப்புறமா நம்ம சொல்லலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிளாட் ஏ நம்பர் ஆஃப் ஏ அண்ட் சி இ ஆர் சேம். ஏ அண்ட் இனா அப்ப இப்படிதான் போடணும். ஓகேவா? ஏவும் இயோட பிளாட் நம்பர் சேம்னா ஈஸி. இங்க என்னன்னா பார்க்கத்தான் கொஸ்டின் பெருசு, ஆனா சிம்பிளா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். எல்லாரோட பிளாட் நம்பரையும் எல்லாம் சேம், எல்லாம் வந்து ஒரே ஃப்ளோர்ல இருக்கு, ஒரு நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கொடுத்தான். அப்போ இந்த மாதிரி ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோன்னே அது பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு
விட்டுறக்கூடாது. சரியா? இதெல்லாம் டக்குன்னு ஒரு தடவை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்க பாருங்க. பியும் டியும் சேம், அப்புறம் ஐயும் அந்த என்ன ஏஇ சேம், இந்த மாதிரி சேம் சேம்னா கொடுத்துட்டோம். அப்ப ஈஸி தானே? ஓகேவா? இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. நம்ம ஈஸியா முடிச்சிட்டோம். அடுத்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? FBI AGC EDH கரெக்ட் தான். ஓகேவா? சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஹெக்ஸாகோனல் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வரும். ஹெக்ஸா அப்படின்னா 6 வரும். எல்லாருமே சென்ட்ரல் எல்லாரும் இன்சைட் பேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ ஈஸி தான், ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சந்திரா, புவனா, அனன்யா, அனிகா, ஆத்யா, அதித். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நம்ம சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நானே ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்திரா வந்து ஒண்ணு ஆதியாவோட செகண்ட் லெஃப்ட் இருப்பாங்க, இல்லாட்டி ஆதியாவோட செகண்ட் ரைட். ஆதியா இங்க போட்டிருக்கோம், ஆதியாவோட செகண்ட் லெஃப்ட், அப்புறம் ஆதியாவோட செகண்ட் ரைட் இருக்க மாதிரி. ஏன்னா எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணி தானே, இங்க வந்து எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆதியாவோட செகண்ட் ரைட் சந்திரா, ஆதியாவோட செகண்ட் லெஃப்ட் சந்திரா. ஸோ 2 பாசிபிலிட்டி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து ஃபுல்லாவே நெய்தர் நார் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன, சந்திரா வந்துட்டு இமிடியேட் இஸ் அட்ஜஸ்டன்ட் டு நெய்தர் அனன்யா நார் அனிகா. சந்திரா வந்து அனன்யா பக்கமும் கிடையாது, அனிகா பக்கமும் கிடையாது. அதே மாதிரி ஆதியாங்கிறவங்க போனா பக்கம் கிடையாதுன்னு கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். சரியா? யார் யார் யாருக்கு பக்கத்துல வர மாட்டாங்கன்னு. அடுத்து அனிகா வந்து டஸ் நாட் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அதித்தி. அனிகா வந்து அதித்தியோட செகண்ட் லெஃப்டும் கிடையாதான். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஓகே, அதித்தி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஒன் மூவ், சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அனன்யா. இங்க வராது, இங்க வராது. அனன்யா அனிகா இங்க 2 பிளேஸ்லயும் வர மாட்டாங்க. ஸோ அப்போ அனன்யா அனிகா அனன்யா அனிகா இங்க வரலாம், அல்லது அனன்யா அனிகா இங்க வரலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் எடுக்கிற மாதிரி வருது. ஓகே, என்ன பண்ணலாம், பாசிபிலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றா நான் போட்டு போட்டு அவாய்ட் பண்ண பாக்குறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து போனா வச்சு சொல்றேன். போனா வந்து சப்போஸ் இங்க எல்லாம் இங்க 2 பிளேஸ்ல வர மாட்டாங்கன்னா, ஒண்ணு போனா இங்க வரலாம், போனா இங்க வரலாம், போனா இங்க போட்டுட்டேன். அடுத்து அனன்யா அன்னிக்கா இங்க வர மாட்டாங்க, இங்க வர மாட்டாங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இங்க வரலாம் போனா. இந்த 2 பிளேஸ்ல தான் போனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இருக்கட்டும், நம்ம எரேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிக்கிறேன். சரியா? போனா ஒண்ணு இங்க வரணும், இல்லாட்டி இங்க வரணும். ஓகே, அடுத்து அனிகா அனன்யா ஃபில் பண்ணணும். அனிகா அனன்யா ஃபில் பண்ணணும். அண்ட் அனிகா வந்துட்டு அதித்தி இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் 1 move 6 second to the right of அனன்யா. ஓகே,
அனன்யாவோட செகண்ட் ரைட்டு, அனன்யாவோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட்ல அதித்தி வரணுமா. அப்ப அனன்யா நான் இங்க போட்டேன்னா செகண்ட் ரைட் போட முடியாது. ஓகே, இந்த இடத்துல அனன்யா போட முடியாது. ஓகே, அடுத்து அனிகா போட்டு பார்க்கட்டா. அனிகா போட்டேன்னு வைங்களேன், அனிகாக்கு செகண்ட் ரைட்டுக்கு இல்ல, அனிகாவும் போட்டாலும் நம்ம அனன்யாவை எங்க போடும். ஓகே, இருக்கட்டும், இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். அனன்யாவை இங்க போட்டுட்டு அனன்யாவோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட்ல யார் வராங்களா, அதித்தி வராங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் அதித்தி போட்டுக்கிறேன். ஓகேவா, அதித்தி அப்படிங்கறத நான் இங்க போட்டுக்கிறேன். அனன்யாக்கு செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட், அப்போ தேர்ட் ரைட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா, தேர்ட் ரைட்டுன்னு கொடுக்காம அவங்க செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளவுதான். இந்த இதுல வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அனன்யாவுக்கு செகண்ட் ரைட்டுக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒரு இதை வச்சு நான் சொல்றேன். போனா நான் இங்க போட்டிருக்கேன்னா, அடுத்து இன்னும் ஒருத்தர் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு, அனிகா. அனிகாவை நான் இங்க போட்டுக்கிறேன். அனிகா வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அதித்தியா, நாட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அனிகா, அதித்தி. அப்போ அதித்தி இங்க இருக்காங்க, அதித்தியோட செகண்ட் ரைட் தான் இருக்காங்க அனிகா, அதித்தியோட செகண்ட் ரைட் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்துடுச்சு. ஓகே, வந்திருக்கு, பார்ப்போம், ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அனன்யா, அனிகா, ஆத்யா, அனன்யா, அனிகா, ஆத்யா, அதித்தி, சந்திரா, புவனா, அதித்தி, சந்திரா, புவனா. சோ நமக்கு இதுல கரெக்டா வந்துருச்சு. நான் வந்து புவனாவை இங்க எடுத்து போட்டுட்டு அப்புறம் அனன்யாவை நான் ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நான் எதுக்கும் இந்த இதுவும் நம்ம நீங்க வேணும்னா இதை செக் பண்ணிக்கோங்க. சரியா, நான் டக்குன்னு அதை எடுத்தோன்னே எனக்கு அதுல வந்தது. ஸோ அதை நான் அப்படியே போட்டுட்டேன். பட் இங்கேயும் நம்ம வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சரியா, அனன்யாவுக்கு செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட்ல யார் வரணும், அதித்தி வரணும். ஸோ அனன்யா இங்க போட்டோம் அப்படின்னு வைங்களேன், அனன்யாவுக்கு செகண்ட் ரைட்டுக்கு இமீடியட் ரைட்ல அதித்தி இங்க போடலாம். ஸோ அதித்தி இங்க போட்டுக்கலாம். அப்புறமா வேற என்ன, அனிகா மட்டும் இங்க வருவாங்க. இப்போ அனிகாவோட செகண்ட் லெஃப்ட், அதித்தியோட செகண்ட் லெஃப்ட் அனிகா இருக்கக்கூடாது, அதித்தியோட செகண்ட் லெஃப்ட் அனிகா இருக்கக்கூடாது. அப்போ அதித்தி இங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் அனிகா வர்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால வராது. இங்க வந்து போனா போடலாம். அப்போ இது வராது. ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. மேபி நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கூட பண்ணிருக்கலாம். பட் இதுல கரெக்டா வந்துருச்சுல. இப்போ நான் இந்த கொஞ்சம், ஆனா இது வந்து என்னன்னா நீங்க போட்டு போட்டு பாக்குறத விட கொஞ்சம் மைண்ட்லயே வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டீங்கன்னு அந்த நிறைய பாசிபிலிட்டி எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைண்ட்லயே ஒன்னா, அப்போ இது செகண்ட் ரைட்டுக்கு அடுத்த ரைட்டு, செகண்ட் ரைட்டுக்கு அடுத்த ரைட்டு நீங்க மைண்ட்ல கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஓகேவா, அடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சந்திரா இங்க இருக்குன்னா ஒன்னே இந்த ஆப்ஷன்ல வந்து சந்திரா இங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. ஏன்னா எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அந்த ஆர்டர் வந்து எங்கனாலும் வரும். பட் நமக்கு கரெக்டா வரும். சரி, ஆர்டர் தான் பார்க்கணும். சந்திரா, புவனா, அனன்யா, அனிகா, அந்த ஆர்டர் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, இதான் லாஸ்ட் கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, 2 minute டைம் கொடுக்குறேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆனா என்னோட முடிஞ்சதை ட்ரை பண்றேன். சரியா, ஓகே. சார் அளவுக்கு இல்லாட்டியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செஷனை நல்லாவே கொண்டு போக பாக்குறேன். டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
7% இருக்காங்கன்னு சொல்லிட்டு 7 பாக்ஸ் போட்டுறாதீங்க. இங்க வந்துட்டு மொத்தம் 9 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 2 மினிட் டைம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் பாருங்க. ஆர்கே, அப்புறம் கேப் விட்டுட்டு, அப்புறம் ஜிஎஸ்எம், அப்புறம் கேப் விட்டுட்டு, அப்புறம் டிபி. ஓகேவா? இந்த மாதிரி 7% பட் 9 சீட்ஸ். ஓகே, 9 டேட்ஸ் இருக்கு. ஸோ 9 டேட்ஸ் நம்ம ஃபில் பண்ணி அதுதான் யார் யார் வரமாட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எந்தெந்த மந்த் கொடுத்துருக்காங்க? மார்ச்ல 3 டேட்டு, அப்புறம் மேல 3 டேட்டு. மார்ச், மே போட்டோம். அப்புறமா ஃபைனலா செப்டம்பர் 3, செப்டம்பர் 9, செப்டம்பர் 23. இந்த மாதிரி 3 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு டேட் அண்ட் டைம்ல வந்து நமக்கு செமினார் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தலாமா? ஒன்லி 1 person attend between G and M. ஜிக்கும் எம்முக்கும் நடுவுல ஒருத்தர் தான் இருக்காங்க. As many person attend the seminar before G attends the seminar after M. எம்முக்கு அடுத்து எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணாங்களோ ஜிக்கு முன்னாடியும் அதே சேம் தான் வரும். இப்ப சப்போஸ் நான் இங்க ஜி போட்டேன்னு வைங்களேன், எம் இங்க போடுற மாதிரி வரும். ஆனா ஃபர்ஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், எம்முக்கும் ஜிக்கும் நடுவுல ஒரே ஒரு கேப் தான் இருக்கணும். அப்ப என்னதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்ல இருக்கிறது போட முடியும். சோ இங்க ஜி, இங்க எம். இப்ப பாருங்க, எம்முக்கும் ஜிக்கும் நடுவுல ஒரு பர்சன் வராங்க. அண்ட் எம்முக்கு அடுத்து ஜிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ எம்முக்கு அடுத்தும் அதே தான் வருவாங்க. ஜிக்கு முன்னாடி இங்க 3 பேர், எம்முக்கு அடுத்து அதே சேம் 3% இருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். சரியா? நீங்க நினைக்கலாம் இங்க ஜி போட்டு இங்க ஜி போடலாம், ஜி போட்டு ஜி போடலாம் அப்படின்னு போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அங்க முதலே அதுக்காக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா என்னது, ஜிக்கும் எம்முக்கும் நடுவுல ஒரு பர்சன். அப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நமக்கு அது மிட்ல தான் போட்டாதான் கரெக்டா வரும். ஜிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ எம்முக்கு அடுத்தும் அதே பர்சன் வருவாங்கன்னு. அதே இப்படியும் போடலாம், எம் ஆர் ஜி. இப்ப பாருங்க, ஜிக்கு முன்னாடி எத்தனை பர்சனோ எம்முக்கு அடுத்தும் அதே பர்சன் தான் வருவாங்க. ஓகேவா? சோ இந்த 2 பாசிபிலிட்டி தான் வரும். இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். 2 persons attend the seminar between R and S. ஓகே, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 2%. ஓகே, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ பர்சன் வில் அட்டெண்ட் த செமினார் இமீடியட்லி ஆஃப்டர் எம். நம்ம இங்க எம் போட்டிருக்கோம்ல, எம்முக்கு இமீடியட்லி ஆஃப்டர் யாருமே அட்டென்ட் பண்ணல. எம்முக்கு இமீடியட்லி ஆஃப்டர் அட்டென்ட் பண்ணல. ஓகே, கே டஸ் நாட் அட்டெண்ட் த செமினார் ஆன் லாஸ்ட் டே ஆஃப் எனி மந்த். கே வந்து 23ல வராது. கே வந்து 23ல வராது. கே வந்து 23ல வராது. இது ஒண்ணு நோட் பண்ணிக்கலாம். வேற ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 2 பர்சனா, அப்ப இங்க வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி வர மாதிரி இருக்கு. சோ அதை ஃபில் பண்ணலாம், பார்க்கலாம். அதை வச்சுதான் நம்ம போற மாதிரி இருக்கு. இப்போ சப்போஸ் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுலன்னா ஆறு இங்க 1 2 எஸ் இங்க போடலாம். ஓகேவா? அடுத்து இதே ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் இதை வச்சே நான் ஒரு இது எடுக்கிறேன். ஆறு இங்க நான் போட்டுட்டு ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 2 பேர் போடலாமா? ஓகே, அடுத்து இதுல ஏதாவது எங்க RRS வரும்னு தெரியாது. ஸோ நம்ம பெட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போது அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 2 பேர் வர்ற மாதிரி போடவே முடியாது. பாருங்க, முடியாது. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல இப்படி போடலாம், RRS ஆர் RRS. இந்த இடத்துல மட்டும் தான் போட முடியும். ஏன்னா இங்க ஒரு கேப் இருக்குல்ல, எம்முக்கும் ஜிக்கும் நடுவுல ஒரு கேப்னா அப்ப எம் ஜி 2 பேர் தான் வராங்க. ஸோ RS இங்கதான் வரும். அடுத்து as many person attend the seminar before or after P. ஆருக்கு முன்னாடி எத்தனை பேரோ பீக்கு அடுத்தும் அதே சேம் தான் வரும். அதே மாதிரி டி வந்து இமீடியட்லி பிஃபோர் பி. பீக்கு இமீடியட்லி பிஃபோர் டி வரணுமா? சப்போஸ் இப்ப நான் இங்க பி போடுறேன் அப்படின்னா பீக்கு இமீடியட்லி பிஃபோர் டி வரும். அப்போ ஆருக்கு அடுத்து எத்தனை பேரோ பீக்கு முன்னாடியும் அதே பர்சன் தான் வரணும். அப்ப அது இங்க வர முடியுமா? போட முடியாது. ஓகே, ஆறு வந்து சப்போஸ் நான் இங்க பி போடுறேன்னா இப்போ ஆறு நான் இங்கதான் வர்ற மாதிரி போட முடியும். ஸோ அப்பதான் ஆருக்கு அடுத்து இது போடணுமா? அந்த மாதிரி வராது. வராது. அடுத்து இந்த இடத்துல பீக்கு இமிடியட்லி பிஃபோர் நான் டி ஃபில் பண்றேன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஆறு எங்க போட்டிருக்கோம்? இங்க போட்டிருக்கோம். ஆறு இங்க வரும் அல்லது இங்க வர மாதிரி போட்டிருக்கோம். ஆருக்கு பிஃபோர்ல எத்தனை பேரும் பீக்கு அடுத்த எத்தனை பேரும். ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வரல. அதே இது நான் இங்க ட்ரை பண்றேன். இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் பிடி போட முடியும். ஓகேவா? பீக்கு இமிடியட்லி பிஃபோர் வந்து டி. பீக்கு இமிடியட்லி பிஃபோர் டியா? இப்ப பாருங்க, பீக்கு அடுத்து ஒருத்தர், ஆருக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மளால போட முடியுமா? பீக்கு அடுத்து யாருமே இல்ல, ஆருக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னு போட முடியுமா? இந்த இடத்துல இப்படி போட்டாதான் சப்போஸ் இங்க யாரும் இல்ல அப்படிங்கிறதுனா நம்ம இங்க வந்து யாரும் இல்லாத மாதிரி தான் போடணும். வேக்கன்ட் இருக்க மாதிரி தான். ஏன்னா அங்க 9 டேட்ஸ் கொடுத்துட்டு 7% தானே கொடுத்துருக்காங்க. அப்ப 2 வேக்கன்ட். இப்படிதான் நம்மளால போட முடியும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு மைண்ட்லயே சொல்லிட்டு இருக்கேன். இங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க 6 இங்க எஸ்ன்னு வரும். அப்போ
அங்க ஆர் இங்க எஸ்ன்னு வருமா. இப்ப பிக்கு அடுத்து யாரும் இல்லைன்னா ஆருக்கு முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது. இது ஒரு வருதா. பிக்கு இமிடியட்லி முன்னாடி நமக்கு டி போட்டோம். அடுத்து கே வந்து எந்த ஒரு மார்ச் 23. ஸோ எந்த ஒரு மந்த்லயுமே மந்த் எண்டுல நமக்கு கே அட்டன் பண்ணலாம். அப்ப இங்கேயும் கே வராது. ஸோ அப்போ கே வராதுன்னா அப்ப இந்த பாசிபிலிட்டி வராது. சரியா, இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பாருங்க, இந்த பாசிபிலிட்டி இப்போ லாஸ்டா மூணாவதா ஒரு பாசிபிலிட்டி வருது பாருங்க. இதுல நான் செக் பண்றேன். இப்போ ஆறு நான் இங்க போட்டேன்னு வைங்களேன், பி இங்க போட்டா வரும். ஓகேவா. இப்ப பாருங்க, எஸ் எடுத்துட்டு நான் ஆறு இங்க போட்டுக்கிறேன். ஆறுக்கு பிஃபோர்ல எத்தனையோ பீக் ஆஃப்டர்லயும் அதே தான் வந்துருச்சா. ஆறுக்கு பிஃபோர்ல எத்தனை வந்துடும், பீக் ஆஃப்டர்லயும் அதே தான். அடுத்து கே கே போடணும்ல இங்க. அப்போ கேவோ இதுலயும் போட முடியாது. இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது. ஸோ அப்ப இதுவும் வராது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணிருந்தேன், இங்க ஆர்எஸ் நான் இங்க போட்டிருந்தேன்னா இந்த ஆர்எஸ் வேற எங்கேயாவது போட வருதான்னு பாக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஆர் போட்டு 2 பிளேஸ் தள்ளி நமக்கு இங்க எஸ் போட முடியுமா, ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்க ஏதாவது கேப் இருக்கிற மாதிரி வச்சு கூட போடலாம். அடுத்து ஆர் அங்கன்னா பி இங்கதான் போடுவேன், பி இங்கன்னா டி இங்க, ஆர்ஆர்எஸ். ஓகே, இப்போ இதுல கொஞ்சம் கரெக்டா வருது. இப்போ என்னன்னா ஒண்ணும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நடுவுல போட்டு பார்த்திருந்தேன்னா இந்த இடத்துல நடுவுல போட்டு பார்த்திருந்தோம். பட் ஆனா அப்படி இல்லாம நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜி எம் இப்படி கேப் இருந்துச்சு, ஆர்ஆர்எஸ் இங்க போட்டா இங்க ஆர்ஆர்எஸ் வரும். இந்த மாதிரி நமக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்துச்சு. அதுதான் நம்ம இங்க போட்டிருந்தோம். இதை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப இது வராது. அடுத்து இப்படியும் வரும். இந்த இடத்துல ஆர்ஆர்எஸ் போட்டுட்டு நடுவுல யாரும் இல்லாம இங்கேயும் நம்மளால ஆர்ஆர்எஸ் போட முடியும். சரியா, 2% வந்து அங்க அட்டென்ட் பண்ணலன்னு இருக்கா. ஸோ அந்த 2% அது அந்த வேக்கன்ட் சீட்டை வச்சுதான் நம்ம இங்க வந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகேவா, அப்போ பியும் டியும் நமக்கு இங்கதான் போட முடியும். ஆர்ஆர்எஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஆறு கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ எஸ் ஆர்ன்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த இடையில இது ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒண்ணு வேக்கண்டா இருக்கிற மாதிரி வருது. அப்போ கே வந்து நமக்கு மார்ச் 23 வராது. அப்போ கே எங்கதான் வரும், கே வந்து மார்ச் 9ல தான் வரும். ஸோ இது கன்ஃபியூஸா இருக்குதுன்னா நீங்க இந்த வேக்கன்ட் சீட் தான் வந்து நமக்கு இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணும். சரியா, இந்த வேக்கன்ட் சீட்டை வச்சுதான் போட முடியும். மத்த இதுல பாருங்க, நான் இந்த 2 பாசிபிலிட்டியும் எல்லா இதுவுமே நான் எடுத்து பார்த்துட்டேன். ஆனா இங்க 2லயுமே வரல. பட் கடைசி என்ன, அந்த இடையில அந்த ஒரு கேப், இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் தான் நம்ம வந்து யோசிக்கலன்னா இத சம்ம போட முடியாது. சரியா, அவ்வளவுதான், இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த கேப் மைண்ட் பண்ணிட்டு இதை நீங்க போடுங்க, ஈஸி ஆயிடும். ஓகேவா. ஸோ ஆன்சர் நல்லா செக் பண்ணிக்கலாம். ஆர்கே அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு ஜிஎஸ்எம் டேஷ் டிபி. ஓகேவா, அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.